கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் போலீசார் தன்னார்வலர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஐயாசாமி வழங்க கேட்கலாம். ஐயாசாமி, இப்போதைய நிலவரப்படி என்ன மாதிரியான ஒரு சூழல் இருக்கு, என்னென்ன வழிகளில் அந்த மீட்பு பணிகள் அப்படிங்கிறது தொடர்ந்துட்டு இருக்கு? ஸ்ரீராம், நாம் இருக்கக்கூடிய பகுதி தற்பொழுது கேரள மாநிலம் வயநாட்டில் உள்ள மேப்பாடி. நேற்று அதிகாலை பெய்த கனமழை காரணமாக இந்த சூரல் மலை பகுதியில் இருந்த சுமார் 200க்கும் மேற்பட்ட வீடுகள் மண்ணோடு மண் புதைந்தன. இதில் சிக்கியவர்களை மீட்கும் பணி என்பது அதிகாலை முதலே தொடங்கப்பட்டுள்ளது. சம்பவம் நடந்த பகுதியில் ஜேசிபிக்கள் உதவியுடன் இராணுவத்தினரும் தன்னார்வலர்களும் மாநில பேரிடர் மீட்பு குழுவினரும் என அனைவரும் இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அதாவது மண் புதையலில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியும் அதேபோல் மண் புதையலில் உள்ள உடல்களை மீட்கும் பணியும் என்பது தற்போது நடந்து வருகிறது. கிட்டத்தட்ட இங்கே உள்ள பகுதியை நாம் இருக்கக்கூடிய இந்த மேப்பாடி பகுதியில் தொடர்ந்து இச்சாலையில் ஆம்புலன்ஸுகள் சென்ற வண்ணம் உள்ளன. சுமார் 100க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸுகள் அடுத்தடுத்து சம்பவ இடத்திற்கு சென்று அங்கிருந்து மீட்கப்படும் உடல்களை தற்பொழுது இங்கே கொண்டு வந்திருக்கின்றன. தற்பொழுது ஒளிப்பதிவாளர் அந்த உடல்களை கொண்டு இறக்கப்படும் அந்த கபர்ஸ்தான் என்னும் இடத்தை நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பகுதியில் தற்பொழுது அங்கு மீட்கப்படும் உடல்கள் தற்பொழுது இங்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. இங்கு கொண்டு வரப்பட்டுள்ள உடல்கள் இங்கு அடையாளம் காணப்பட்டு அந்த உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு இங்கு அடக்கம் செய்யும் பணியானது தற்பொழுது இங்கே நடந்து வருகிறது. இந்த மேப்பாடி நகரை பொறுத்தளவுக்கு தற்பொழுது பிரதான சாலை என்பதால் அதிகாலை 4 மணியிலிருந்து அதாவது 1000க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் கிலோமீட்டர் தூரம் வரை அங்கு சாலையில் நின்று இந்த வாகன ஒழுங்கை சீர்படுத்தி வருகின்றனர். ஏனென்றால் அந்த மீட்கப்படும் உடல்கள் அனைத்தும் உடனடியாக இந்த மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்காக கொண்டு மீட்கப்பட்டவர்கள் மருத்துவமனைக்கும் அதேபோல் இறந்தவர்களின் உடல்களும் விரைவாக இங்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த வாகன நெரிசல் இல்லாதவாறு தன்னார்வலர்கள் இந்த பணியில் ஈடுபட்டுள்ளனர். தற்பொழுது நம்மளிடையே ஒரு தன்னார்வலர் நம்மிடையே இருக்கிறார். தற்பொழுது அவரிடம் கேட்கலாம். ஆனால் உங்கள் பேர் சொல்லுங்க. காலையில் எத்தனை மணிக்கு என்ன நடந்துச்சு? காலையில் 1 மணிக்கு தான் இங்கே உருப்பொட்டியது. அதுக்கு பக்கம் இங்கே ஒரு 3 மணி 4 மணி எல்லாம் ஆகும்போது இங்கே எல்லாம் டிராஃபிக் எல்லாம் கிளியர் பண்ணதுக்கு இங்கே ஒருபாடு வாலண்டியர்மார் இங்கே இருக்குது. எல்லாரும் சகரித்து இங்கே டிராஃபிக் எல்லாம் போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கண்டிப்பாக கொண்டு போகிறதுக்கு தான் இங்கே எல்லாரும் வரிந்து எல்லாருமே பசங்கள் எல்லாருமே இங்கே நல்லா சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப இது. நேற்று என்ன அந்த சூரல் மலையில் என்ன நடந்தது? சூரல் மலை இல்லை, அது முண்டக்காய் தான் உருள் பொட்டியது. இன்னும் 2வது தான் சூரல் மலை உருள் பொட்டியது. அந்த 2 நாடும் வேறுபட்டுட்ட அந்த அங்கே 2 பாலத்து போகிறதுக்கு அங்கே ஒரு பாலம் இருக்குது. ஆனால் அது வேறுபட்டது தான் அங்கே போக முடியாது. இங்கே சூரமலை தான் மட்டும்தான் இங்கே ஆளை கொடுத்துட்டு இருக்கு. ஆனால் முண்டக்காய் இன்னும் ஒருபாடு ஆட்கார் அங்கே குடுங்கி கிடக்கிறதுக்கு அங்கே மிலிட்ரி எல்லாம் வந்துட்டுருக்கு. ஆனால் அங்கே போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணது இந்த முடியும். இப்போ முண்டக்காயிலேருந்து ஆளுங்க இருக்கிறாங்க. இப்போ ஆள் இருக்கிறாங்க. ஒரு அங்கே ஒருபாடு ஆள் இருக்குது. அங்கே பெரிய குடும்பம் தான் அங்கே இருக்குது. ஆனால் கண்டிப்பாக கண்டமான ஆள் இருக்காங்க. எத்தனை பாடிங்க இங்கே இப்போ 86 போர்டு இங்கே இருக்குது. ஆனால் எல்லாமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்குது. ஆனால் திருச்சறிஞ்ச போடியெல்லாம் இங்கே ஏதாவது வழியிலேக்கெல்லாம் முடிஞ்சு அதாவது ஃபேமிலிக்கு தான் விட்டு கொடுத்துட்ருக்கு. ஆனால் குறை ஃபேமிலி இன்னும் கிடைக்காம. அந்த இடத்துல என்னென்ன வேலை நடக்குதுங்களா? என்னென்ன அங்கே ஜேசிபி, மிலிட்ரி, போலீஸு, ஃபயர் ஃபோர்ஸு எல்லாரும் வாலண்டியர் மாதிரி எல்லாரும் அங்கே இருக்குது. அங்கே இப்போவும் தோண்டிகிட்டே இருக்குது. பின்ன போடி தான் வந்துட்டு இருக்கு. குறையா ஒருபாடு பக்கம் தான் அங்கே ஒருபாடு ஆள்கார் அங்கே வேலை பண்ணுது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாதிப்பு ஆயிருக்காங்க. அங்கே கொஞ்சம் 2 கொல்லம் முன்னாடி அங்கே புத்துமலை என்று வருகிற பிரளயம் இருக்குது. 2018 தான் அங்கே பிரளயம் உண்டாயுது. இப்போ தான் 5 கிலோமீட்டர் அப்புறம். அதாவது அவர் கூறியது போல 2018ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய மழை பாதிப்பால் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடைபெற்றது. அதன் பின்பு தற்பொழுதுதான் இந்த மிகப்பெரிய ஒரு கோர சம்பவம் என்பது நடந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக இந்த மேப்பாடி பகுதியில் வயநாடு முழுவதும் பெரும் சோகம் ஏற்படுத்தியுள்ளது. அதாவது இந்த மீட்பு பணிகள் இரவு முழுவதும் தொடரும் என்பதால் அங்கு அந்த இரவு நேரத்திலும் உடல்களை மீட்கும் பணியில் தொய்வு ஏற்படக்கூடாது என்பதற்காக இந்த மாநில அமைச்சர்களும் சரி மீட்பு படையினரும் சரி ஒவ்வொருவரும் நேரம் செல்ல அதிகமாகிக் கொண்டே வருகின்றனர். குறிப்பாக இராணுவத்தினர் மட்டுமல்லாமல் தீயணைப்புத் துறையினரும் அதேபோல் மாநில பேரிடர் மீட்பு குழுவினர் தன்னார்வலர்கள் என கிட்டத்தட்ட நமக்கு 5000க்கும் மேற்பட்டோர் இந்த மீட்பு பணிகளில் ஈடுபட்டு உள்ளனர். அது 100க்கும் மேற்பட்ட முகாம்களும் இங்கு தயார் நிலையில் உள்ளன. சம்பவ இடத்தில் மீட்கப்படும் உடல்கள் இங்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்களில் இந்த மேப்பாடி பகுதியிலிருந்து தற்பொழுது இந்த கொண்டு வரப்பட்டு இந்த
கபர்ஸ்தானில் வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த சாலை முழுவதும் இந்த இடையூறு ஏற்படக்கூடாது என்பதற்காக ஏராளமான தன்னார்வலர்கள் வழிநெடுகிலும் வரிசையாக நின்று வாகன நெரிசலை சீரமைத்து ஆம்புலன்ஸுகளுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் இந்த உடல்களை கொண்டு வருவதற்கான பணிகளும் நடந்து வருகிறது. ஸ்ரீராம், எனவே நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க பல்வேறு முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கு, பாதிக்கப்பட்ட மக்களை தங்க வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்கீங்க. அங்க என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு, போதுமான அளவில் வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கா? தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு இந்த 24 மணி நேரமும் அவர்கள் அந்த பாதிப்பிலிருந்து மீளக்கூடிய வகையில் அவர்களுக்கான ஒரு ஆலோசனை வழங்கப்பட்டு வருகிறது. அதேபோல் தேவையான அடிப்படை மருத்துவ உதவிகளும் செய்யப்பட்டு வருகின்றன. சம்பவம் நடந்து நேற்று இரவு அந்த மழை அடித்த போது அவர்கள் இது போன்ற ஒரு சம்பவம் எதிர்பார்க்காத ஒரு விதமாக அமைந்துள்ளதால் அந்த ஒரு பாதிப்பில் இருந்து மீள முடியாமல் இருக்கின்றனர். தற்பொழுது அவர்களை மீட்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளும் அதேபோல் அடிப்படை வசதிகளும் இந்த மாநில அரசு தற்பொழுது செய்து வருகிறது. அந்த பகுதியிலும் தற்பொழுது அமைச்சர்களும் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இந்த மீட்பு பணியிலும் எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் அது நடந்து வருகிறது. தற்பொழுது மழை குறைந்துள்ளது. இன்னும் நேரம் செல்ல செல்ல இரவில் மழை தொடர்ந்தால் அந்த மீட்பு பணிகளில் சிக்கல் ஏற்படக்கூடிய சூழலும் உள்ளது. அதே நேரம் அந்த மழை பாதிப்பு என்றாலும் விடாமல் இந்த மீட்பு பணி என்பது தொடரும் எனவும் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீராம், இப்போ இரவு நேரம் தொடங்க இருக்கு, அதனால சில சிக்கல்கள் ஏற்படலாம் அப்படிங்கிறதையும் சில விஷயங்களை குறிப்பிட்டிருந்தீங்க. அதை முன்னிட்டு என்னென்ன ஒரு வழிமுறைகளை பின்பற்றி அந்த மீட்பு பணிகளை தொடரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா? ஏற்கனவே ராணுவம் வந்திருக்காங்க, அதே போன்று தமிழக அரசு தரப்பிலும் சில குழுக்கள் எல்லாம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய பணிகள் அப்படிங்கிறது என்னவா இருக்கு? நிச்சயமா ஸ்ரீராம், அதாவது அந்த சூரல்மலை பகுதியில் இந்த மீட்பு பணிகள் எந்த ஒரு தொய்வும் ஏற்படக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு அடிப்படை தேவைகளும் அவர்கள், அதாவது உபகரணங்கள், இராணுவத்தினரும் சரி, தன்னார்வலர்களும் சரி, தீயணைப்புத் துறையினரும் சரி, மீட்பு உபகரணங்களை கொண்டு சுலபமாகவும் அதே நேரம் அந்த இன்னல்களிலும் அந்த உடல்களை மீட்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். ஒருவேளை இரவு நேரத்தில் மழை தொடர்ந்தால் அந்த பணிகளில் பாதிப்பு ஏற்படக்கூடாது. அதே நேரம் இந்த வெளிச்சம் குறைவு காரணமாகவும் இந்த மீட்பு பணிகள் என்பது தொய்வு ஏற்படக்கூடாது என்பதற்காக பல பகுதிகளில் இருந்து இந்த அதிக ஒளி இருக்கும் லைட்டுகளை உபயோகப்படுத்தி இந்த மீட்பு பணிகளையும் தொடர உள்ளனர். அதே நேரம் இந்த மண் புதையலில் சிக்கியுள்ள பல பகுதிகளில் ஜேசிபி மூலமாக எடுக்கும் பொழுது அந்த அடையாளம் காணப்படும் உடல்கள் எடுக்கப்படுவது மிகவும் ஒரு சவாலாக இருந்து வருகிறது. காரணம், இந்த மண் புதையலில் சிக்கியுள்ள உடல்கள் கற்கள் மற்றும் மரங்களில் சிக்கியிருந்தால் அதனை எடுக்கும் பொழுது மிகவும் ஒரு சிரமமான ஒரு காரியமாக உள்ளது. தற்பொழுது அந்த பகுதியில் ஒவ்வொருவரின் புதைந்திருக்கும் ஒவ்வொருவரின் உடல்களும் மீட்கப்படுவது என்பது ஒரு சவாலாக இருந்து வருகிறது. தற்பொழுது நம்ம இந்த மேப்பாடி பகுதியில் நியூஸ் 18 தமிழ்நாடு கள நிலவரத்தோடு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சூழலை தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கொண்டு வரப்படும் உடல்கள் இந்த கபர்ஸ்தானில் வைக்கப்பட்டுள்ளன. அடையாளம் உறவினர்களிடம் அடையாளம் காணப்பட்டு அவர்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. தற்பொழுது அந்த காட்சிகளை தான் நம்ம ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணன் அவர்கள் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இன்னும் இரவு நேரம் சற்று நேரத்தில் துவங்குள்ள நிலையில் இந்த மீட்பு பணிகளுக்கான அனைத்து அடிப்படை வசதிகளோடும் இந்த மீட்பு பணிகள் தொடருவதற்கான பணிகள் அந்த எல்லா வகையிலும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீராம், உங்களை தொடர்பு கொள்கிறோம் ஐயாசாமி. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி.